எங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவா? என்ன பாக்குறீங்க? காலைல குடுகுடுப்புக்காரன் சொன்னா பாத்தியா, உனக்கு வாயில வாசு சரியில்லைன்னு. அது கரெக்டா தான் இருக்குது. உன்னெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன பண்ண போறீங்க? பாத்துக்க, பாத்து தெரிஞ்சுக்க. திரும்ப என்ன என்ன இனிமே எப்பவுமே நீ இப்படித்தான் இருக்கணும். வாயில இருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது சொல்லிட்டேன். மூச்சு அடைக்குது, இப்ப எதுக்கு வாய் கட்டினீங்க? இந்த வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்குது. உங்களை விட நான் ஒன்னும் அதிகமாலாம் பேசலங்க. இப்ப வாய் கட்டுற அளவுக்கு நான் என்ன பேசிட்டேன்? அப்பா தான் பாட்டிக்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாருல. நீ என்னன்னா பாட்டிகிட்ட எல்லாத்தையும் சொல்லி வச்சிருந்திருக்க. இப்ப பாரு, பாட்டி என் மேல கோவமா இருக்காங்க. சொல்லி நடிச்சாங்க. எப்படி ஒழிச்சது தெரியுமா? சும்மா எல்லாம் சொல்லாதீங்க. வேணா அடிச்சு கேட்டவா? இதுக்கு ஒரு திட்டு வாங்கி விட்டுறாது. நீ எதுக்கு பாட்டிகிட்ட ரவி கல்யாணம் ஆச்சுன்னு சொன்ன? அப்படி சொல்லாம போயிருந்தா பாட்டி தான் அவமானப்பட்டு நின்றுப்பாங்க. எது? ஆமா, பாட்டி ரவிக்கு பொண்ணு பார்க்க போறேன், அவங்க வீட்டு ஆளுங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி வந்திருந்தாங்கன்னா வெளி ஆளுங்களுக்கு முன்னாடி பாட்டி தானே அவமானப்பட்டு நிக்கணும். அதனாலதான் நான் சொன்னேன். நீ அப்ப அதை மட்டும் சொல்லிருக்க வேண்டியதானே? அப்பாக்கு நெஞ்சு வலி வந்துச்சு ஏன்னு சொன்ன? ஏங்க, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, மாமா ஏன் சொல்லல? அவரை போன் பண்ணி திட்டுறேன்னு பாட்டி சொன்னாங்க. அப்படி பாட்டி கேட்டிருந்தா மாமாக்கு தானே சங்கடமா இருந்திருக்கும். பின்னாடி மாமாக்கு நடந்தது பாட்டிக்கு தெரிஞ்சா விஷயம் தெரியாம திட்டிட்டோமேன்னு அவங்களும் கஷ்டப்படுவாங்கல்ல. அதனாலதான் நான் சொன்னேன். எல்லாத்துக்கும் ஒரு பதில் மட்டும் சொல்லு. நியாயமா இருக்கா இல்லையா? கரெக்ட் தான். இருந்தாலும் பாட்டி இப்ப என்ன கோவப்பட்டு திட்டினாங்களா? திட்டாம என்ன பண்ணுவாங்க? நியாயப்படி நீங்களே பாட்டி கிட்ட பொறுமையா எல்லாத்தையும் சொல்லிருக்கணும். பாட்டி பாட்டின்னு எப்போ சுத்திட்டு இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேண்டாம்? யாரு, நான் மரியாதை கொடுக்கலையா உங்களுக்கு? ஆமா, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இவ்ளோ நாள் ஆச்சுல்ல. இந்நேரத்துக்கு நீங்களே பாட்டிக்கு போன் பண்ணி பக்குவமா எல்லாத்தையும் சொல்லிருந்தீங்க. அப்பதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எப்படி சொல்றது? அதுக்காக எத்தனை நாளைக்கு இங்க சொல்லாமலே இருப்பீங்க? பாட்டினா ரொம்ப பிடிக்கும், அப்படியே உசுரன்லாம் சொல்வீங்க. நம்ம மேல அன்பா இருக்கிறவங்க கிட்ட நம்ம பொய் சொல்ல கூடாது. எனக்கு அப்படியெல்லாம் பொய் சொல்ல வராது. அதனாலதான் நான் உண்மையை சொல்லிட்டேன். உனக்கு பொய் சொல்ல வராது. கந்து வெட்டிக்காரன் என் காரை மாட்டி விட்டப்ப நீ பொய் சொல்லல. இந்த ரவி பையலோட கல்யாண விஷயத்துல நீ பொய் சொல்லல. நான் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையை மறைச்சேன், அவ்வளவுதான். ரெண்டும் ஒண்ணுதான். உங்களுக்கு அதெல்லாம் பிரிச்சு பார்க்க தெரியல. அதெல்லாம் ஒண்ணு எனக்கு தெரிய வேணாம். அதான் நல்லா கோர்த்து விட்டேல்ல. இப்ப பாரு, பாட்டி என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா?